நண்பர்கள் அனைவருக்கும் சிவசரவணனின் அன்பான வணக்கங்கள். தெற்கு பார்த்த சவுத் ஃபேஸிங்கில் 2BHK உள்ள அருமையான வரைபடம் மற்றும் குழிக்கணக்கு KJC10 ஃபார்முலா நிறைய சுருக்கி சொல்கிறீங்களே சார், நிறைய விளக்கம் கூட உள்ளே போய் பார்க்கும்போது ஈஸியாக புரியும். இன்றைக்கி நிறைய சப்ஸ்கிரைபர் கூடிக்கிட்டே இருக்கிறாங்க மற்றும் நிறைய தகவல்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணவங்களை அனைவருக்கும் நான் நன்றி தெரிவித்துக்கிறேன். வரைபடத்தை இப்போ பார்ப்போம் வாங்க. தெற்க பார்த்த அருமையான வரைபடம். ஸோ ஈசான மூலை, அக்னி மூலை, கன்னி மூலை, வாயு மூலை. அக்னி மூலை தலைவாசல் வைத்தால் பொன் முட்டை சேரும். எந்த முட்டை சார் சேரும், எந்த மூலையில் சேரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சுக்கிரனும் ராகுவும் சேர்ந்திருந்தால், ரிஷபத்தில் இருந்தால் கண்டிப்பாக வீட்டினுடைய அக்னி மூலையில் பொன் முட்டை இருக்குங்கிறது அடியேன்னு சொல்லலைங்க, ஒரு சித்த புருஷர் சொல்லியிருக்கிறார். அதனால் தயவு செய்து கேளிக்கையாக கூட கேட்காதீங்க. எல்லாமே நூல்களில் இருந்து எடுத்து சொல்லப்பட்ட தகவல்கள் தான். அடியேனா எதையுமே எப்பொழுதுமே கற்பனையாக சொல்வது கிடையாது. அதனால் தயவு கூர்ந்து இந்த வரைபடங்களை நீங்கள் பார்த்து சரியாக வீடு கட்டிட்டீங்கன்னா நிச்சயமாக உங்கள் வீட்டில் செல்வ வளமும் ஆரோக்கியமும் நிரம்பி இருக்கும். வரைபடத்துக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி 5Gங்கிறது என்ன? 5 கோல்டன் ரூல்ஸ். ஈசான மூலையில் போர்வெல், மழைநீர் சேகரிப்பு, சம்ப், இவை 3ம் நண்பர்கள். இந்த 3 பேருமே ஈசானத்தை எம்பெருமான் சிவபெருமான் பாகத்தில் சேர்ந்தே இருக்க வேண்டும். வாயு மூலையில் டெல்லி தனி மாநிலம்னு சொல்கிற மாதிரி யூனியன் டெரிட்டரி, அது மாதிரி இதை சொல்லிடுவோம். கன்னி மூலையில் உயரமாக வாட்டர் டேங்க் இருக்கணும். பாண்டிச்சேரியை கூட எடுத்துக்கலாம், தனியாக இருக்கு இல்லைங்களா, அது மாதிரி. ஸோ 5 சரியாக சொல்லட்டும். 5G. 4C வீட்டுக்கு உள்ளே போகிறோம். இதுதான் தலைவாசல், அக்னி மூலையில் வச்சுருக்கேன். இது கிரில் டோர், மாடிப்படி. இப்படி மடக்கி திருப்பி ஏற்றிடுவீங்களா சார்? அடியன் மதுரையில் நிறைய கட்டடங்கள் கட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். 10க்கு 6க்குள்ளே வெராண்டாவும் மாடிப்படியும் வண்டி நிறுத்துகிற மாதிரியும் வண்டி மாடி ஏறி சுற்றி போகிற மாதிரியும் கொடுக்கப்பட முடியும். இது மாதிரி கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க தயவு செய்து ஒரு தடவையாவது பம்பாய்க்கு போங்க, மும்பைக்கு போங்க. இதை விட சின்ன இடத்துல அருமையாக மாடிப்படி ஏற்றிடுறாங்க. அடியன் மதுரையில் இது மாதிரி பல கட்டடங்கள் அருமையாக கட்டி கொடுத்துருக்குறேன். ஏரியும் போயிடலாம். ஹால் நல்லா ஒரு 2 பெண் குழந்தை இருந்தால் இந்த அளவு ஹால் அமைங்க. சர்வீஸு பின் வாசல் போகிறதுக்கு வடக்கு பக்கம் நிறைய நண்பர்கள் பின் வாசல் கொடுங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ஸ்டடி ரூமு, அதுக்கப்புறம் கிச்சனு, டைனிங்கு, பெட்ரூம். ஈசான மூலையில் பிள்ளைங்க படிக்கிறதுக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு ரூமு, பெட்ரூமாகவும் பயன்படுத்திக்கலாம். கன்னி மூலையில் காசு பணம் வைக்கிறதுக்கு கத்தையாக 2000 ரூபா நோட்டாக மடக்கி உள்ளே இங்கே வச்சுக்கலாம். பள்ளம் தோண்டி உள்ளே வச்சிடாதீங்க, கரையான் பிடிச்சிடும், செல்லாதுன்னு சொல்லிடுவாங்க. ஏன்னாக்கா கன்னி மூலை பள்ளமாக இருந்தால் காசெல்லாம் செல்லாமல் போயிடும். சமீபத்தில் இந்த இயற்கையோடு ஒற்றி வாழாமல் தான் சென்னையில் எக்கச்சக்கமாக தண்ணி வீட்டுக்குள்ளேயும் வந்துருச்சு. இப்போ வரைக்கும் வடியாமல் இருக்குது. பெரிய ஒரு வெள்ளமும் மழையும் எக்கச்சக்கமான ஒரு தகவல்கள் கொடுத்து கொண்டே இந்த பிரபஞ்சம் இருந்துக்கிட்டே இருக்குது. மக்கள் யாருமே கேட்பது போல் இல்லை. அதற்கேற்றால் போல் இயற்கை சுத்தம் செய்து கொண்டே இருக்குது. எந்த வீடுமே இன்றைக்கி வாஸ்து தவறாக இருந்துச்சுன்னா அந்த வீட்டுக்குள்ளே கழிவுகள் எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு போகுது. பூஜை அறை சரியாக கன்னி மூலை சார்ந்ததில் வச்சுருக்கேன். என்ன சார் நீங்கள் டாய்லெட்டுக்கு பின்னாடி பூஜை அறை போட்டிருக்குறீங்க? இப்படி பார்க்குறதுனால தாங்க இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா கன்னி மூலையில் பூஜை அறை, இந்த அறைக்கு வாயு மூலையில் டாய்லெட் சரியாக இருக்குது. தவறு ஒன்றும் கிடையாது. ரிஷபராசி, கன்னிராசி, மகர ராசிக்காரர்களுக்கும் 9, 18, 27 பிறந்தவர்களுக்கும் தெற்கு திசை மனை, வீடு, தொழிற்சாலை யோகத்தை அள்ளி கொடுக்கும். முருகப்பெருமானை கண்டிப்பாக வழிபாடு செய்யுங்க. சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் கிடையாது, சுப்பிரமணியருக்கு நிகர் தெய்வமும் கிடையாது. தெற்கு திசைக்கு உண்டானவர் செவ்வாய். முருகப்பெருமான் தான் செவ்வாயை ஆட்சி பெற்றார். ஜாதகத்தில் லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் ஆனால் அவங்க எக்கச்சக்கமான நிலங்கள் வாங்குவாங்க. காவல்துறையில் வேலை பார்ப்பாங்க, போலீஸாக இருப்பாங்க, மிலிட்ரியில் வேலை பார்ப்பாங்க, அல்லது ஒரு விளையாட்டுத்துறையில் பெரிய லெவலில் சாதனை பண்ணுவாங்க. வரைபடம் கிச்சன் வாயு மூலையில் இருக்குங்க, அக்னி மூலையில் கொடுக்கப்படலைங்க. தேவைப்படுறவங்க அக்னி மூலையிலையும் கொடுக்கலாம். KJC10 ஃபார்முலா கேங்கிறது குழிக்கணக்கு, 129 குழி, கருட மனை, 83 வயது பொருத்தம், 8 பொருத்தம் இருக்குது. 11 பொருத்தத்தில் 8 பொருத்தம் நல்லா இருக்குது.
பார்த்துட்டோம். ஜாதகம். உங்களுடைய வரைபடம் கட்டுறதுக்கு முன்னாடி ஜாதகத்தை பார்த்து அந்த திசையை நிர்ணயம் செய்து குழி பார்த்து அதற்குண்டான கோவில்கள் சென்று அதன்படி வீடு கட்டினோமேயானால் நிச்சயமாக அந்த கட்டடம் 120 ஆண்டுகள் நலமாக சேமமாக செல்வ செழிப்பாக ஆரோக்கியமாக இருப்பீர்கள். சிங்கிறது கார்னர். 4 மூலையும் தெல்ல தெளிவாக வாஸ்துபடி சரியாக கட்டணும். மயன் வாஸ்து பகவானை வைத்து பூமாதேவியனோட புத்திரன் ஆகியவர் தான் வாஸ்து பகவான். அவர் தான் இந்த கட்டடத்திற்கு உண்டான நிர்ணயம் பண்ணி உங்களுக்கு ப்ளஸ் பண்ணுவார். வருடத்தில் 8 தடவை உங்களுக்கு கண் விழித்து அருள் பாலிப்பார். மிச்ச நேரம் தூங்க மாட்டார். அரக்கன் கிடையாது, இறைவன். அவர் தியான கோலத்தில் தான் இருப்பார். அதனால் நீங்கள் எப்போ வேணாலும் பூஜை பண்ணலாம்ங்கிறத விட வருடத்தில் 8 தடவை அவர் கண் விழித்து நீங்கள் வீடு கட்டுறவங்க எல்லாரையுமே ஆசீர்வாதம் பண்ணுவார். இன்னர் அவுட்டர் மெஷர்மெண்ட் சரியாக வாஸ்துபடி இருக்கணும். இந்த KJC10 ஃபார்முலாவை பயன்படுத்தி உங்களுக்கு வரைபடம் அமைத்து கொடுக்கின்றோம். 2 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பர் 9952166706 933422128 ஏதாவது ஒரு நம்பர் வாட்ஸ்அப் செய்யுங்க. உங்களுக்கு அருமையான வரைபடங்கள் அமைத்து கொடுக்குறோம். அல்லது நீங்கள் நிலம் வாங்கியிருக்கீங்க, வரைபடம் அமைச்சிருக்கீங்கன்னாக்கா சரி பார்த்துக்கலாங்க. இதே ஃபார்முலாவை நீங்கள் சரி பார்த்துக்கலாம். வெளிநாட்டில் இருந்து எக்கச்சக்கமாக பொருள் சேர்த்துட்டு இங்கே கட்டும்போது தப்பாக கட்டிங்கன்னா எல்லா பொருளும் போயிடுது. இல்லை உடம்புக்கு முடியாமல் போயிடுது. என்ன காரணம்னு தெரியல. எல்லாமே இந்த KJC10 ஃபார்முலா சரியாக பயன்படுத்திட்டோம்னா நிச்சயமாக நலமாக இருப்பீங்க. நேற்று குரு பெயர்ச்சி நடந்திருக்கு. வாங்க அந்த குரு பெயர்ச்சி பலனையும் பார்ப்போம். மகரத்திலிருந்து கும்பத்திற்கு குரு நகண்டு வந்துட்டார். குரு பகவான் பார்ப்பது கோடி நன்மை. ஒரு சூடத்தை கையில் ஏற்றி வச்சோம்னாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு கை வெந்து போயிடும். ஆனால் வெளிச்சமாக இருக்கும். அது மாதிரி தான் குரு 5, 7, 9ஆம் இடத்தை பார்ப்பார். இப்படி பார்க்குற இடங்கள் தான் இந்த மாதிரி. அப்போ 3 ராசிகள் கவனமாக இருக்கணும். கடகராசிக்கும் கன்னிராசிக்கும் மீனராசிக்கும். கடகராசிக்கு 8ல் குரு, கன்னிராசிக்கு 6ல் குரு, மீனத்திற்கு 12ல் குரு. இவங்க 3 பேர் தவிர மிச்சம் இருக்கிறவங்க எல்லாருமே குரு பகவான் நல்லது செய்வார். அப்போ இவங்க 3 பேருக்குமே நல்லது செய்ய மாட்டாரா இந்த 3 ராசிக்காரங்க? திருச்செந்தூருக்கும் ஆலங்குடிக்கும் கண்டிப்பாக குரு பகவானை போய் வேண்டிட்டு வாங்க. வீடு கட்டுங்க, லோன் போட்டு வீடு கட்டுங்க. கண்டிப்பாக குரு பகவான் உங்களுக்கு நல்லது செய்வார். வீட்டினுடைய ஈசான மூலை தான் குரு பகவான் ஆட்சி பண்ணுறார். இந்த 3 ராசிக்காரர்கள் ஒரு வருடத்திற்கு ஈசான மூலையில் விளக்கு வச்சு தீபம் ஏற்றி வழிபாடு செய்தமையானால் நிச்சயமாக குரு பகவான் கிட்ட இருந்து வரவேண்டிய நிந்தனைகள் ஒரு பனிஷ்மெண்ட்டு கண்டிப்பாக தீரும். ஸோ இது மாதிரி தகவல்கள் நிறையா வந்துக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நண்பர்களுடன் பகிர்ந்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் செய்து வச்சோம்னா அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு சேர்ந்து கொண்டே இருக்கும். வாஸ்துள்ள வீட்டில் வசிப்போம், வளமுடன் வாழ்வோம். மீண்டும் நாளை ஒரு அருமையான தகவலுடன் சந்திக்கின்றேன். வணக்கம்.